பத்திரிகையாளர் திரு கார்த்திகேயன் நேயரோட பேசலாம். சார் வணக்கம். 2019 தேர்தல் அறிக்கை தயாரித்து கிட்டத்தட்ட 39 தொகுதிகளில் திமுக ஜெயிச்சது. இப்போ ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சியும் திமுக தான். இந்த நிலையில் தேர்தல் அறிக்கை தயாரிப்பதற்கு ஒரு குழு, கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக ஒரு குழு அமைக்கப்பட்டிருக்கு. கூட்டணி பேச்சுவார்த்தையில் என்னென்ன டிஃபிகல்ட்டிஸ் திமுக சந்திக்க இருக்கு, அறிக்கை தயாரிக்கையில் என்ன மாதிரி டிஃபிகல்ட்டி சந்திக்க திமுக தயாரா இருக்கு சார்? தொகுதி பங்கீடில் கூட்டணி கட்சிகளோடு பெரிய அளவிற்கு அவர்களுக்கு ஒன்றும் சிக்கல் இருக்காது என்றுதான் நான் நினைக்கிறேன். ஏன்னால் சென்ற முறையும் சரி இந்த முறையும் சரி ஏறக்குறைய சென்ற முறை இருந்ததில் ஒரு சிறு சிறு மாற்றங்கள், தொகுதிகளை தேர்வு செய்தில்லாம சில கருத்து வேறுபாடுகள், பெரிய முரண்கள் இருக்கலாமே ஒழிய தொகுதிகளோட எண்ணிக்கைகளை தேர்வு செய்வதில் வந்து ஒரு பெரிய அளவிற்கு அவர்களுக்குள் கூட்டணி கட்சிகளோட கருத்து வேறுபாடு பெரிய அளவிற்கு இருக்காது என்றே நான் நினைக்கிறேன். ஏன்னா ஏறக்குறைய இதெல்லாம் வந்து ஒரு கூட்டணி கட்சிகள் மத்தியிலும் கூட அவர்களுடைய எதிர்பார்ப்பு என்பது ஏற்கனவே இருக்கக்கூடியதை நோக்கியதான் இருக்கு. புதியதாக வந்து பெரிய அளவிற்கு அவர்கள் கேட்கக்கூடிய மனோநிலையும் இல்லை என்பதுதான் நமக்கு தெரியக்கூடிய விஷயம். அதனால் தொகுதி பங்கீடுல வந்து பெரிய அளவிற்கு சுணக்கம் இருக்காது, ஒரு பெரிய கருத்து வேறுபாடு இருக்காது. எந்த தொகுதி என்று ஐடென்டிஃபை பண்றதுல இருக்கக்கூடிய 1-2 தொகுதிகளை விட்டு வேறு புது தொகுதிகள் கொடுப்பது ஏன்னா தொடர்ந்து சில தொகுதிகளை வந்து சில காலமாக வந்து சில தேர்தலாக திமுக வந்து நிற்காமல் கண்டெஸ்ட் பண்ணாம தவிர்த்திருக்காங்க, இல்லைன்னா கூட்டணி கட்சிகளுக்கு விட்டு கொடுத்திருக்கிறாங்க. அதுபோல தொகுதிகளை வந்து இந்த முறை அவர்களுக்கு வேட்பாளர்களுக்கு அளித்து வேறு தொகுதிகளை கொடுப்பதற்கு காங்கிரஸ் கட்சி, குறிப்பாக காங்கிரஸ் கட்சி மற்றும் இன்னும் இடதுசாரிகளோடு சில பேரங்கள், கடுமையான பேரங்கள் நடக்கலாம். அதனால அதுல பெரிய அளவிற்கு, அதை தாண்டி வந்து பெரிய அளவிற்கு கூட்டணி கட்சிகளோடு தொகுதி பங்கீட்டுல பெரிய அளவிற்கு ஒரு சிக்கலோ ஒரு முரணோ ஏற்படாது என்றுதான் நினைக்கிறேன். 2019 அப்ப பாஜக அதிமுக கூட்டணி இருந்துச்சு. இப்ப அந்த ஸ்டேட்டஸ்கோ மாறி இருக்கே, அவங்களுக்கு இன்னொரு நெகோசியேஷன் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டணி கட்சியில் இருக்கு. ஏன் இந்த கூட்டணியை உடைக்க முடியல, அல்லது இவங்களுக்கு இன்னொரு ஆப்ஷன் அவங்க ஏன் தேர்ந்தெடுக்க மாட்டாங்க? இல்ல, இது வெறும் வந்து ஒரு மாநிலத்திற்கான ஒரு கூட்டணி மட்டும் கிடையாது. இது வந்து இந்தியா கூட்டணி என்று உருவாவதற்கு முன்பே 2019 தேர்தலில் இருந்து திமுக, இடதுசாரிகள், காங்கிரஸ் மற்றும் அம்பேத்கர் இயக்கமான திருமாவளவனுடைய விடுதலை சிறுத்தைகள் கட்சி, மதிமுக மற்றும் சிறுபான்மையினர்களை உள்ளடக்கிய IUML, MMK இவர்கள் எல்லாம் உள்ளடக்கிய கூட்டணி 2019 உருவானாலும் கூட இன்றைய சூழல்ல வந்து இந்த கூட்டணி என்பது தேசிய அளவில் வந்து ஒரு பாஜகவின் அரசியலுக்கு எதிரான ஒரு பெரிய முன்னெடுப்பு. அதனால் வந்து அதை வந்து ஒரு பெரிய இந்த ஒரு சிறு சிறு கருத்து வேறுபாடுகளாக வந்து உடைவதோ, ஏன்னா இந்த இதுவரை கூட பாத்தீங்கன்னா பல முறை இந்த கூட்டணி ஒரு பிரிவதற்கு வாய்ப்பு இருக்கு. என் வெளிப்படையாக அதிமுக சார்பாக திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் எங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார்கள், இல்ல வருவார்கள் அப்படின்னு ஆருடம் சொல்வது, இல்ல சில கருத்துக்களை கசிய விடுவது, இல்ல வெளிப்படையாகவே சில அதிமுக 2ஆம் கட்ட தலைவர்கள் பேசுவதெல்லாம் பார்த்தோம். ஆனாலும் வந்து தொடர்ந்து அவர்களுக்குள்ள சில விஷயங்கள், முக்கியமாக குறிப்பாக விடுதலை சிறுத்தைகளுக்கும் திமுகவிற்கும் வேங்கைவேல் பிரச்சனை ஆகட்டும் சரி, இல்ல தொழிலாளர் சட்டமோ, இல்ல சமீபத்தில் நடந்த போக்குவரத்து ஊழியர்கள் வேலை நிறுத்தத்துல சரி, இடதுசாரிகளுக்கும் திமுகவுக்கும் சரி சில கருத்து வேறுபாடுகள் ஒரு சில விஷயங்கள் இருந்தாலும் கூட தேசிய அளவில் பிஜேபிக்கு எதிரான ஒரு முன்னெடுப்பு இந்தியா கூட்டணி என்ற அந்த புள்ளியில் வந்து இவர்கள் இணைகிறார்கள். அதனால இந்த கூட்டணி வந்து இப்படியேதான் தொடரும். எந்த சூழலிலும் வந்து பெரிய அளவிற்கு வந்து பாதிப்பு ஏற்படுவதோ இல்லை எந்த ஒரு கட்சி பிரிந்து போவதற்கான வாய்ப்பு வந்து மிக மிக குறைவு. ஏதோ ஒரு சில புதிதாக கூட கட்சிகள் வரலாம். எனக்கு தெரிந்து இன்று இருக்கக்கூடிய அவர்களுடைய தேர்தல் யுக்தி என்பது பாஜகவை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்பது ஒரு தேசிய அளவிலான ஒரு முன்னெடுப்பு. அதனால எந்த சூழலிலும் இந்த கூட்டணியில் இப்போது இருக்கக்கூடிய திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணியில் தமிழ்நாட்டில் வந்து எந்த ஒரு பிணக்கோ இல்ல ஒரு பிளவோ ஏற்படுவதற்கான வாய்ப்புகளே இல்லை. அதனால் எல்லா தரப்பிலும் சரி, திமுக தரப்பிலும் சரி, அவர்கள் தரப்பிலும் சரி, ஒரு சுமூகமான ஒரு தொகுதி பங்கீடோ இல்ல தொகுதிகளை அடையாளம் காண்பதோ அந்த விஷயங்கள் வந்து ஏதோ ஒரு சமரசத்திற்கு கடைசியில் எட்டுவார்கள். பெரிய அளவிற்கு ஒரு பிணக்கு ஏற்படாது என்பதுதான் என்னுடைய கருத்து. ஆனால் அவர்களுக்கு நீங்கள் சொன்னது போல வந்து தேர்தல் அறிக்கை தயாரிப்பதில் வந்து ஒரு பெரிய சவால் இருக்கும். ஏன்னா சென்ற முறை வந்து 2019 தேர்தலில் சில முக்கியமான வாக்குறுதிகள், குறிப்பாக நீட் ஒழிப்பு, அது போன்ற வாக்குறுதிகளை கொடுத்திருந்தார்கள். அதுல வந்து முக்கியமா வந்து திமுகவுக்கு எதிராக சில விமர்சனங்கள் வைக்கப்படுகிறது. அடுத்த பாராளுமன்ற தேர்தலை வந்தாகிவிட்டு இதுவரை நீட் ஒழிக்கப்படவில்லை. அதற்கு காரணம் ஒன்றிய பாஜக அரசு இயற்றிய சட்டத்திற்கு அனுமதி தரவில்லை, ஒப்புதல் தரவில்லை என்பது குடியரசுத் தலைவர் ஒப்புதல் கிடைக்கவில்லை. மாநிலத்தில் ஆளுநர் வந்து காலதாமதம் செய்தார். இந்த காரணங்கள்லாம் இருந்தாலும் கூட அந்த ரகசியம் தெரியும் என்று சொன்னீர்களே என்று எதிர்கட்சிகள் சார்பாக வந்து திமுகவுக்கு எதிராக வந்து அந்த ஒரு விமர்சனத்தை வைக்கக்கூடும். நேற்று கூட வந்து நியூஸ் 18 அளித்த பேட்டியில் வந்து உதயநிதி ஸ்டாலின் வந்து நீட் குறித்து பேசும்போது அது ஒரு மக்கள் எழுச்சியாக மாறி ஜல்லிக்கட்டு போல ஒரு மக்கள் பீப்புள்ஸ் மூவ்மெண்டாக
மாறினால்தான் வந்து அதை ஒழிக்க முடியும் என்று சொல்லியிருந்தார். அப்போ அது போன்ற விஷயங்களை வந்து இந்த தேர்தல் அறிக்கையில் முன்னிறுத்தும் பொழுது ஒரு ஒரு கடுமையான எதிர்வினை வந்து எதிர்கட்சியா இருக்கக்கூடிய பாஜகவோ இல்லை அதிமுக சார்பில் திமுக கூட்டணி மீது வைக்கப்படும். அதை தாண்டி வந்து இந்த வரக்கூடிய தேர்தல் பாராளுமன்ற தேர்தல் என்பதால வந்து தமிழகத்திற்கு இப்ப குறிப்பாக கடந்த சமீபத்தில் ஏற்பட்ட இந்த பேரிடர்களில் ஏற்பட்ட இழப்புகளை ஈடு செய்ய முடியாதது, இது ஒன்றிய அரசின் தரப்பிலிருந்து NDRF-இல் கிடைக்கக்கூடிய நிதிகள் கிடைக்காதது, இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து பெரிய அளவிற்கு பேசுபொருளாக வைக்கப்படும். அதற்கு வந்து ஒரு நிதி தன்னாட்சியோ இல்ல தமிழ்நாட்டின் வந்து அவருக்கு சட்டப்பூர்வமாக கிடைக்க வேண்டிய உரிமைகள் படி கிடைக்க வேண்டிய நிதிகளை கொடுக்காத ஒன்றிய அரசு மாற்ற வேண்டும், அதற்கான ஒரு சூழல் எழ வேண்டும் என்றால் ஒன்றிய அரசில் வந்து ஒரு ஆட்சி மாற்றம் வேண்டும், அந்த முழக்கத்தை முன்வைத்து சில வாக்குறுதிகளை கொடுக்கக்கூடும். அதே போல தமிழகம் சார்ந்த சில விஷயங்கள் நிதி ஒதுக்குவது மட்டுமில்லாமல் திட்டங்களில் வந்து சில விஷயங்களில் வந்து ஒன்றிய அரசு எடுக்கக்கூடிய நிலைப்பாட்டை விமர்சிக்கும் விதமாக சில விஷயங்களை உள்ளடக்கலாம். அதை தாண்டி வந்து இந்த முக்கியமான விஷயமான இந்த நீட் இது போல இன்னும் சில பல விஷயங்களில் வந்து ஒரு பின்னடைவு இருக்கலாம். அதற்கு என்ன தீர்வு காண போகிறார்கள் திமுக கூட்டணி என்பதை வந்து பார்க்க வேண்டும். ஏன்னா நிச்சயமாக அது இடம்பெற செய்யாமல் வந்து ஒரு தேர்தல் அறிக்கை தயார் செய்தாலும் ஒரு பெரிய விமர்சன பொருளாக மாறும். அதனால் இந்த முறை அதற்கு என்ன மாதிரியான தீர்வுகளை வந்து முன்வைக்க போகிறார்கள் தேர்தல் அறிக்கையில் என்பதை வந்து மக்கள் வந்து உற்று நோக்குவார்கள். அதே சமயம் வந்து திமுகவிற்கும் ஒன்றிய அரசிற்கும், அதாவது மாநில அரசுக்கும் ஒன்றிய அரசுக்கும் இருக்கக்கூடிய மாநில உரிமை சார்ந்த பிரச்சனைகளுக்கு என்ன மாதிரியான தீர்வுகளை முன்வைக்கிறார்கள் என்பதையும் வந்து மக்கள் உற்று நோக்குவார்கள். ஏன்னா சமீப காலமாக அதுவும் குறிப்பாக தேசிய அரசியல் பார்வையில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணிக்கும் தேசிய அளவில் பாஜக தலைமையிலான NDA-க்கும் இருக்க பெரிய முரணை வந்து மாநில உரிமை சார்ந்த பிரச்சனைகள் தான். இன்ஃபேக்ட் அதற்காகத்தான் நாளை மறுநாள் நடக்க இருக்கிற திமுக இளைஞரணி மாநாட்டினுடைய தீம் கூட வந்து மாநில சுயாட்சி, மாநில உரிமைகள் மீட்பு என்பதைத்தான் வந்து முழக்கமாகவே வைக்கிறாங்க. ஸோ அதன் மீது அது போன்ற விஷயங்கள் மீதான எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கும். அதற்கு என்ன தீர்வுகளை வந்து அளிக்கப் போகிறார்கள் என்பதை வந்து பார்க்க வேண்டியிருக்கும். ஒரு சட்டமன்ற தேர்தல் போல இது ஒரு பெரிய சர்ப்ரைஸான அனௌன்ஸ்மெண்ட், இலவசங்களோ அது போன்ற விஷயங்களில் பெரிய அளவிற்கு வந்து ஒரு பாராளுமன்ற தேர்தலில் எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இருக்காது. உங்களுடைய கருத்துக்களுக்கு மிக்க நன்றி திரு கார்த்திகேயன்.